அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் குடும்பவியல் அப்படிங்கிற தலைப்பில் மனைவிக்காக நேரம் ஒதுக்குவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஏறக்குறைய 10 விஷயங்களை இல்லையா, மனைவிட்ட நம்ம எப்படிலாம் நடந்துக்கிறானோ அப்படிங்கிற 10 விஷயங்களை நம்ம இதுக்கு முன்னால் பார்த்துருக்குறோம். அதையே தொடர்ந்து அந்த பகுதியுடைய 3வது பகுதியாக நம்ம வச்சுக்கிறோம். நான் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு அறிவிப்பு செஞ்சிட்றேன். நம்ம கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்கிறது மாதிரி நான் இன்ஷா அல்லாஹ் இதை முடிச்சிட்டு என்ன சொல்லுவேன், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் கண்டிப்பாக நான் இன்ஷா அல்லா பில்லாஹி தஆலா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை உங்களுக்கு செஞ்சிடறேன். நீங்கள் குர்ஆன் ஹதீஸை படித்து பார்த்தீங்களாக்க 3 விஷயங்கள் குர்ஆன் சுன்னாஸ் பேசுகிறது. ஒன்று, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சரியா? 1. 2வது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 2வது. 3வதாக, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய பரஸ்பர கடமைகள். புரிஞ்சா? அப்படியும் இருக்கிறது. உதாரணமாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. இது கணவனுக்குரிய கடமை மாத்திரமல்ல, மனைவிக்குரிய கடமை மாத்திரமல்ல, 2 பேருக்கு சேர்த்து கடமை, சரியா? நீங்கள் கணவன்மார்களே, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப ஆடை என்பது குறைகளை மறைக்கக்கூடியது, பிரதானம். அப்ப ஆடை என்பது எப்படி ஒருவருடைய மானத்தை மறைக்கிறதோ, ஒருவருடைய குறையை மறைக்கிறதோ, ஒருவரை கண்ணியப்படுத்துகிறதோ, அது மாதிரி கணவன் மனைவியின் குறையை மறைக்க வேண்டும், மனைவி கணவனின் குறையை மறைக்க வேண்டும். அப்படின்ட்டு இப்படி பரஸ்பர கடமைகளை பற்றியும் இஸ்லாம் பேசுகிறது. அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் முழுமையா தெளிவா சொல்லுவேன். ஏன் இந்த தலைப்பை நான் இவ்வளவு ஆழமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த குடும்பவியல்ல ஒழுங்கா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒழுக்கம் கெட்டு போக மாட்டோம். ஒழுக்கம் கெட்டு போறாங்கன்னு சொன்னா, அதாவது தப்பான பெண்களோடு தொடர்பு, தப்பான ஆண்களோடு தொடர்பு, இப்படி ஆண் பெண்ணோடு விபச்சாரம், பெண் ஆணோடு விபச்சாரம், அல்லது ஆண் ஆணோடு தவறு செய்வது, பெண் பெண்ணோடு தவறு செய்வது, இது மாதிரியான அந்த ஒழுக்கக்கேடுகளுக்கு பிரதானமான காரணம் என்று சொன்ன, இந்த கணவன் மனைவியுடைய உறவு சரியில்லை,
அந்த உறவுல வந்து அவர்களுக்கு திருப்தி அடைந்து விட்டால் வேற ஒன்றை தேடி என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்ப ஆணோ பெண்ணோ ஒழுக்கமா வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த கணவன் மனைவியுடைய உறவு வந்து சரியா இருக்கணும் ஒன்றும். ரெண்டாவது நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா என்ன வேணும், கணவன் மனைவியுடைய உறவு சரியா இருக்கணும், நிம்மதிக்கு கண்டிப்பா வேணும். ரெண்டாவது ஆரோக்கியமா வாழனே, நோய் நொடி இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஆரோக்கியமா வாழ என்று சொன்னா கணவன் மனைவியுடைய பரஸ்பர கடமைகளை நாம் செய்தால் கண்டிப்பா நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுப்பான் என்கிறனால நம்ம ஒண்ணு ஒழுக்கமா வாழனே, ரெண்டாவது நிம்மதியா வாழனே, மூணாவது ஆரோக்கியமா வாழனே என்று சொன்னால் இந்த கடமைகளை நாம் புரிந்து கொண்டு என்ன செய்யணும், அமல்படுத்தணுங்கிறதுக்காக நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முந்திய 2 வாரங்கள்ல நம்ம 10 விஷயங்களை பார்த்திருக்கிறோம் இல்லையா? கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய 10 விஷயங்கள். முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம அவங்களோடு மென்மையா நடக்கணும், ஏன்னா அவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள் ஒன்றும். ரெண்டாவது நம்ம அவங்கள்ட்ட மனமிட்டு என்ன செய்யணும், பேசணும் 2. மூணாவது வீட்டு வேலைகள் என்ன செய்ய, நம்ம வேலைகள் போக நம்ம ஃப்ரீயா வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யணும், வீட்டு வேலைகளை வந்து செஞ்சு கொடுக்கணும் 3வது. 4வது அவர்கள் மாதவிடாயாக இருக்கும் போது மாதவிலக்கு சமயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் 4வது. 5வது நம்ம அவங்களுக்கு ஊட்டி உடனே, அதாவது ஊட்டி விடுவது 25 வருஷத்துக்கு மட்டும் இல்ல, இப்பவுமே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், ஊட்டி, இதுவும் சுன்னா அப்படிங்கறத வந்து 5வது. 6வது மனைவிடத்தில் பேசுகிற போது சிரித்த முகத்தோடு பேசணும், சிரித்த நிலையில் பேசணும் 6வது. 7வது தூங்குகிற போது ஒரே ரூமில் தூங்க வேண்டும். புரிஞ்சா? எத்தனை வயசு ஆனாலும் தப்பு கிடையாது. 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 80 வயசு 70 வயசுலையும் கணவன் மனைவி சேர்ந்து ஒரே ரூம்ல என்ன செய்யணும், தூங்கணும். அந்த ரூமுக்குள் யாரும் இருக்கக்கூடாது. 10 வயசுக்குள்ள பிள்ளைங்க இருந்தா இருந்துக்கலாம், அதை விட்டு தாண்டி போய்விட்டால் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் கேட்கிறேன், நீங்க ஹதீஸுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி புள்ளை பிறந்தாங்க. கடைசி பிள்ளைக்கு பேர் என்ன, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கடைசி புள்ள பிறந்தாங்கல, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வயசு எவ்வளவு தெரியுமா, எத்தனை வயசு, 61 வயசு. அவங்க வஃபாத் ஆகுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால, மௌத்தா போறதுக்கு 63 வயசுல மௌத்தா போனாங்க. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னால் 61 வயசுல அவங்களுடைய கடைசி மகன் பிறந்தார், இப்ராஹிம்னு பேர் வச்சாங்க என்றெல்லாம் ஹதீஸ் பேசுகிறது. அப்ப வயசு வந்து இல்ல, 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ என்ன செய்யணும், கணவன் மனைவி வந்து ஒரே ரூம்ல தூங்கணும். எத்தனாவது செய்தி, 7. 8வது என்ன அப்படின்னு சொன்னா, மாற்று கருத்துக்களை மனைவி மாற்று கருத்துக்கள் சொன்னால் அதை கால் தாழ்த்தி கேட்கணும். முடிவு நீங்க எடுங்க, முடிவு ஆம்பளை தான் எடுக்கணும். கணவன் தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவன். ஆனால் மனைவிட்ட மாற்று கருத்து சொன்னால் என்ன செய்யணும், அதை காதில் கேட்கணும். இது 8வது. 9வது என்ன என்று சொன்னால், அவங்க மேல உள்ள நம்ம கண்டிப்பா பாசம் இருக்கேன், பாசத்தை என்ன செய்யணும், வெளியே காட்டணும். இது வந்து 9வது. 10வது அவங்களுடைய விருப்பத்தை என்ன செய்யணும், என்ன ஆசைப்படுறாங்களோ என்ன விரும்புறாங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், செஞ்சு கொடுக்கணும். இப்படிங்கிற இந்த 10 விஷயங்களை நாம் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து ஆதாரபூர்வமாக நம்பரோடு ஏற்கனவே 2 ஹுத்பாவில் பார்த்திருக்கிறோம். 11வது விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் அவர்கள் 3763வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நீங்கள் மனைவி உடைய உணவை குறை சொல்ல வேண்டாம். சுன்னா, புரிஞ்சா? நபி வழியில் நம் திருமணம் போடுகிறோமா இல்லையா, நபி வழியில் நம் ஹஜ்ஜி சொல்கிறோமா இல்லையா. அப்ப திருமணத்தில் மாத்திரம், திருமணம் ஃபங்க்ஷன் இருக்கிறது, அந்த ஃபங்க்ஷனில் மாத்திரம் நபி வழி அல்ல, அதற்கு பிறகு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இபாதத்தாக இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உணவை என்ன செய்ய மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க, குறை சொன்னதே இல்லை. அப்படியே ஹதீஸ் பேசுகிறது. மாஆப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமன் கத் இனிஷ்தஹாஹு அகலஹு வைன் கரிஹஹு தரகஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூட
உணவை குறை சொன்னதே இல்லை. குறை சொன்னது இல்லைன்னு இல்லை, கத்துனா என்ன அர்த்தம்? ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது. ஒரு தடவை கூட இல்லை இந்த சாப்பாடு சரியில்லை அப்படின்னு ஒரு முறை கூட உணவை குறை சொன்னதே இல்லை. அது டேஸ்டாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க, டேஸ்டா இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க? குறைச்சிக்கிடுவாங்க. இதை வச்சு தான் நாங்கள் சாப்பாட்டுடைய டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிடுவோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களை யோசிச்சு பாருங்க. அப்ப நபி வழியில் நம் தொழுகை என்று பேசுகிறவையிலே இந்த அல்லாஹு அக்பர் என்பதில் மாத்திரம் நபி வழி அல்ல. நம்முடைய மனைவி சமைச்சு வச்சுக்கிறாங்கல்ல, சாப்பிட்ட உடையுமே இது சரியில்லை, உரப்பு கூட இருக்குது, உப்பு கம்மியா இருக்குது. இவர் காசு கொடுத்து ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாரு, அங்க இதை விட மோசமா இருக்கு, வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுவாரு. வாயை துறக்க, வாயில வைக்க மாட்டு வாயை துறப்பாரு, குறை சொல்ல என்ன செய்ய மாட்டாரு, வாயை துறக்க மாட்டாரு. கேட்கிற அந்த பில் இருக்கு பாத்தியலா, அந்த பில்லோடு எக்ஸ்ட்ரா அவர் சப்ளை பண்ணார்ல, அவருக்கு சேர்த்து கொடுத்துட்டு வருவாரு. மனைவி நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சுக்கிறாங்க, அந்த பாசத்துல சமைக்கிறாங்க. மனுஷி தானங்க, மனுஷிங்கிற முறையில சில குறைகள் நடந்து விடலாம். மலக்கா நம்மள்கிட்ட குறை இருக்காதா? நம்ம எப்படி மலக்கு இல்லையோ அது மாதிரி அவங்களும் மலக்கு இல்லை, அவங்கள்ட்டையும் குறை வரலாம். அந்த மாதிரி குறைகள் வருகிற போது என்ன செய்யக்கூடாது? சாப்பாட்டை குறை சொல்லக்கூடாது. குறை சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது நபி வழி இல்லை, அது சுன்னா இல்லை. இல்லை ரொம்ப காரமா இருக்குது, உங்க உடம்புக்கு முடியல, நீங்க என்ன செய்யுங்க, ஏமா இந்த இனிமே இப்படி மாத்திக்கமா. உபதேசம் பண்ணுவது என்பது வேறு, புரியுச்சா? குறை சொல்லக்கூடாது, ஆனா என்ன செஞ்சுக்கிறங்க, அதை நீங்க உபதேசம் பண்ணி மாத்திக்கிறங்க அப்படின்ற ஹதீஸ் இருக்கிறது. இது 11வது செய்தி. உணவை குறை சொல்லக்கூடாது. இது மட்டும் எக்ஸாம் வைங்கள, நான் எல்லாம் எழுதி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருவேன், புரியுச்சா? ஜும்மாங்கிறனால சொல்லிட்டு போயிடுறேன். அவ 11வது செய்தி இந்த செய்தி. 12வது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இமா முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 1469வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. உங்களுடைய மனைவிமார்கள் உண்மையான மூமின், ஒரு உண்மையான மூமின் யார் என்று சொன்னால் அவன் தன்னுடைய மனைவியை வெறுக்க மாட்டான். யார் மனைவியை வெறுக்கிறானோ அவன் யார் இல்லை, உண்மையான மூமின் இல்லை என்று சொல்லிவிட்டு அழகா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆகர். அவங்களுடைய ஒரு குணம் உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பிடிக்காத குணத்தையே சொல்லி சொல்லி வெறுத்து சண்டை போடாம ரலிய மின்ஹா ஆகர், வேற நல்ல குணம் இருக்கா இல்லையா, பிடிச்ச குணமா இருக்கா இல்லையா, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க. 10 குணத்தை வச்சுக்கிறீங்களேன், 10ல் 8 பிடிக்கும், 8 என்ன செய்யும், நல்ல குணமா இருக்கேன், அது பிடிக்கும். 2 நமக்கு பிடிக்காத குணமா இருக்கேன், நம்ம அந்த 2ஐயே சொல்லுவோம், 2ஐயே குத்தி காட்டுவோம், அதை வச்சு பிரச்சனை பண்ணுவோம். அப்ப அவங்கள்ட்டாவது 2 இருக்கேன், நம்மள்கிட்ட 2 பிடிக்காத குணம் இருக்கேன், நம்மள்கிட்ட பிடிச்ச குணமே 2 தான் இருக்கும், புரிஞ்சா? அவங்க தலைவிதியேன்னு ஜீரணிச்சு போறாங்களா இல்லையா, சமாளிச்சு போறாங்களா இல்லையா, அது மாதிரி நம்மளோட என்ன செய்யணும், பிடிக்காத குணம் இருக்குதா, அந்த பிடிக்காத குணத்தை விட்டு விட்டு பிடிச்ச குணம் இருக்குத அதை வச்சு என்ன செய்யணும், அவங்கள திருப்தி படுத்திக்கிறானு, அவங்கள வெறுக்க கூடாது அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய 12வது செய்தி, புரிஞ்சா? 13வது செய்தி என்ன என்று சொன்னால், அவங்களுடைய அழகை ரசிப்பது மாத்திரமல்லாமல் அவங்களுடைய அழகை அவங்கள்ட்ட சொல்லணும். மாஷா அல்லாஹ் நீ ரொம்ப அழகுமா, ரொம்ப அழகுமா. இந்த கல்யாணம் முடிச்ச புதுசுல சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். இந்த 60 நாள் 30 நாள் மட்டும் இல்ல, 60 வருஷம் கழிச்சுட்டாலும் சொல்லணும், புரிஞ்சா? 30 வருஷம் கழிச்சாலும் சொல்லணும். அவங்க அழகா தான் இருப்பாங்க. ஒண்ணுமில்ல, டிஎன் சேஷன் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் கமிஷனரா இருந்தாரா இல்லையா, அப்ப தஞ்சாவூருக்கு வர்றார். தஞ்சாவூருக்கு வரும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஒரு பெண் எத்தனை வயதில் அழகாக இருப்பாள்? அந்த அரசியலை பத்தி எலெக்ஷனை பத்திலாம் கேட்டாங்க. திடீர்னு ஒரு நிருபர் கேட்கிறாரு, ஒரு பெண் எத்தனை வயதில் அழகாக இருப்பாள் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாரு 55 வயதில் அப்படின்றாரு. நான் டிவியில பாக்குறேன், எனக்கு 55 வயசு 25 வயசுனா நமக்கு ஓகே, புரியுதா? அவர் 55 வயசுன்றாரு. என்னடா 55 வயசுல அழகுன்னு சொல்றாரு அப்படின்ட்டு நிருபர் கேட்கிறாரு, அது எப்படி 55 வயசில் அப்படின்னு கேட்டாரு. சொன்னாரு பதிலு, என் மனைவிக்கு 55 வயது, புரியுதா? ஆரம்பத்தில் அழகாக இருந்தாலே அதே அழகு இன்று வரை இருக்கிறது. அவர் ஈமான் கொள்ளவில்லை, அல்லாஹ்வை நம்பியவர் இல்லை, மறுமையை நம்பியவர் இல்லை,
அல்லாஹ்வை நம்பாத, மறுமையை நம்பாத TN சேஷன் என்ன சொல்றாரு, என் மனைவி அப்ப அழகா இருந்தாங்கல்ல, இப்ப 55 வயசு இப்பவும் அழகா தடுக்கிறாங்க என்று சொல்றார் என்று சொன்னால், இப்படித்தான் மார்க்கம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம பொய் சொல்லுகிறோம் இல்லையா? பொய் என்பது மார்க்கத்தில் பெரும்பாவங்களில் ஒன்று, அப்படித்தானே? குர்ஆனுடைய ஆயத்து ஃபலஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத்து உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வே சபிக்கிறான். ஆனால் 3 விஷயங்களில் என்ன சொல்லிக் கொள்ளலாம்? பொய் சொல்லிக் கொள்ளலாம். ஹதீஸ் இருக்கா இல்லையா? நீங்க படிச்சு பாருங்க, சஹீஹ் முஸ்லிமில் 2605வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. லைசல் கذاب, அவன் கذாபு அல்ல, அவன் பொய்யன் அல்ல. 3 விஷயத்திற்காக பொய் சொல்கிறானே, அவன் யார் அல்ல? பொய்யன் அல்ல. அந்த பொய் ஜாயிஸ், அந்த பொய் கூடும் என்று சொல்லிவிட்டு, முதல் பொய் எது என்று சொன்னால் ஃபில் ஹர்ப், போர்க்களத்தில் பொய் சொல்வது. அதாவது இஸ்லாத்திற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்கி செய்வதற்காக சஹாபாக்கள் போர் செஞ்சாங்கல்ல, அந்த போர்க்களத்தில் இஸ்லாத்தின் எதிரி பார்க்கறான், நம்ம பேச்சை கேட்கறான். அவன் கேட்கும் போதே நான் யார் தெரியுமா, நான் தான் இந்த போர்ல கலந்துக்கிட்டேன், அந்த போர்ல கலந்துக்கிட்டேன், இந்த எதிரியை நான் தான் வீழ்த்தினேன் என்று சொல்லி நம்ம அந்த போரில் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் என்ன செய்யலாம்? அவனை அச்சமூட்டுவதற்காக போர்க்களத்தில் பொய் சொல்லிக் கொள்ளலாம். அது என்ன இல்லை? பொய் இல்லை. ஒன்றாவது. 2வது என்ன என்று சொன்னால் அல் இஸ்லாஹு பைனன் நாஸ், 2 பேருக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு விட்டது. சண்டை ஏற்பட்டு விட்டால் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக, அவர்களை சேர்த்து வைப்பதற்காக இவர்கிட்ட போய் அவரை பற்றி ஹைரான விஷயங்களை பேசுவது. அவர் சொல்லிருக்க மாட்டாரு, சொல்லாத விஷயத்தை அவர்கிட்ட போய் உங்களை பற்றி மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா இவ்வளவு நல்லது சொன்னாருங்க, அவர்கிட்ட போய் சொல்லணும். அவர்கிட்ட இங்க வந்து அவரை பற்றி என்ன செய்யணும்? நல்ல விஷயத்தை சொல்லணும். இப்படி அல் இஸ்லாஹு பைனன்னாஸுக்காக பொய் சொல்றாங்கல்ல, அது என்ன இல்லை? பொய் இல்லை என்று சொல்லிவிட்டு, 3வது பொய் இது இல்லை எது என்று சொன்னால் ஹதீசுர் ரஜுலி இம்ராத்தஹு, கணவன் மனைவியிடத்தில் பேசுகிறாரே, அது என்ன இல்லை? பொய் இல்லை. எந்த பேச்சு? இந்த அழகு விஷயத்தில் அவருடைய மனசுக்குள்ள நம்ம ஒய்ஃப் மீடியம் தான், மனசுக்குள்ள சொல்லுது நம்ம மாஷா அல்லாஹ் நீந்தாமா உலக அழகி, நீந்தாமா ஹூர்ல் ஐன், புரிஞ்சா? சொல்லுங்க, தப்பு கிடையாது. அப்ப நீந்தா உலக அழகி, உன்னைய மாதிரி அழகான பொண்ணை பார்த்ததே இல்லை, நீந்தாமா ஹூர்ல் ஐன் என்றெல்லாம் இந்த அழகை பற்றி பேசுகிறோமா இல்லையா? அது என்ன கிடையாது? பொய் கிடையாது. அப்ப அழகு விஷயத்தில் அதுக்காக உங்க வருமானத்தை கேட்கறாங்க, உங்க சம்பளத்தை கேட்கறாங்க, புரிஞ்சா? பொய் சொல்லிவிட்டு அலி அக்பர் சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சா? மத்ததெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான். எதுல பொய் சொல்லிக்கிறலாம்? அழகு விஷயத்தில் அவங்கள மாஷா அல்லாஹ் உன்னைய மாதிரி அழகான பொண்ணை இல்லமா அப்படின்னு நீங்க ஹதீசுர் ரஜுலி இம்ராத்தஹு, ஒரு கணவன் மனைவி இடத்தில் அவங்களுடைய அழகு விஷயத்துல பொய் சொல்லிக்கிறலாம். அதே மாதிரி ஹதீசுல் இம்ராத்தி ஜௌஜஹா, மனைவி கணவனிடத்திலும் பொய் சொல்லிக் கொள்ளலாம். எதுல? நீ தான் யாரு? உலக அழகன், புரிஞ்சா? நம்ம ஒண்ணுமில்லாம இருப்போம், தலையில முடி இருக்காது, பெருசா அழகு இருக்க. ஒரு காலத்துல அழகா தான் இருந்திருப்போம், இப்ப அழகெல்லாம் குறைஞ்சு போயிருக்கேன். அவங்க மனசுக்குள்ள படேன். ஆனால் என்ன செய்யலாம்? நீ தான் உங்களை மாதிரி அழகான ஆம்புலே இல்லைங்க, அந்த மாதிரி ஆம்புலைய பார்த்ததே இல்லைங்க, சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த அழகு விஷயத்தில் பொய் சொல்றாங்கல்ல, இது மார்க்கத்தில் ஜாயிஸ் என்று சொன்னால் அப்ப அவங்கள நம்ம பாராட்டணும், நம்ம புகழணும். ஒரு ஹதீஸ் வரும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரசூல்லா செல்லம்மா கூப்பிடுறாங்க. செல்லம்மா எப்படி கூப்பிட்டாங்க? யா ஆயிஷ், ஆயிஷா என்று சொன்னால் பெண்பால். அந்த குண்டு தாருக்கு பத்தியா, அது பெண்பாலுக்குரிய அடையாளம். ஆயிஷ் என்று சொன்னால் ஆண்பால், புரிஞ்சா? வாடா செல்லம் வாடா அப்படி போமா இல்லையா? அப்ப வாடா டா என்பது ஆண்பால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிய வாடா அப்படின்னு ஆண்பாலா யூஸ் பண்றாங்க. மட்டுமல்லாமல் கூப்பிடுறாங்க யா ஹுமைரா, பேர் என்ன? ஆயிஷா. யா ஆயிஷா என்று கூப்பிடாமல் எப்படி கூப்பிட்டாங்க? யா ஹுமைரா, அழகானவளே, சிகப்பானவளே. அரபியில் அஹ்மர் என்று சொன்னால் சிகப்பு, ஹம்ரா ஹுமைரா, புரிஞ்சா? ஹமுரா என்று சொன்னால் சிகப்பானவள்,
ஹுமைரா ரொம்ப சிகப்பானவள், ரொம்ப அழகானவள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஆயிஷா நாயகி யா ஹுமைரான்னு கூப்பிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அவங்கள பாராட்டணும், அவங்கள புகழணும். அவங்க தரக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அழகாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் பாராட்டணும், புகழணும் என்பது எத்தனாவது செய்தி? எத்தனாவது செய்தி? 13வது செய்தி. புரியுதா? 11 உணவை குறை சொல்லக்கூடாது, 12 அவங்க என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது, 13 என்ன, பாராட்டன புகழன. புரிஞ்சா? 13. 14 என்ன என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தக்கூடாது, அவங்கள மன்னிச்சு விடணும். புரிஞ்சா? அப்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கேன், அவங்க வேற ஆம்புலட்ட தப்பா பேசுறாங்க அப்படின்னு அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி நம்ம பெண்கள் இருக்க போறாங்களா? இருக்க போறது இல்லை. அப்ப சின்ன மனுஷங்கிற முறையில, மனுஷங்கிற முறையில சின்ன சின்ன குறைகள் தவறுகள் நம்மள்ட்ட இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. நம்மள்ட்ட எப்படி குறைகள் இருக்கிறதோ அது மாதிரி அவங்கள்ட்டையும் குறைகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வயசு ஆக ஆக குறைகள் கூடும். ஏன்? சின்ன வயசு கம்மியா இருக்கேன், நல்ல வேலை செஞ்சிருப்பாங்க. ஒரு 50 வயசுல நோய் வரும், பிரச்சனை வரும். அப்ப இந்த நோய், இந்த பிரச்சனை, இந்த ஆபரேஷனு உடம்புக்கு முடியாம இருக்கு, நம்ம நினைச்சது செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப சின்ன சின்ன விஷயத்தை வச்சு பெருசுபடுத்துகிறோமா இல்லையா? அதெல்லாம் மார்க்கத்தில் தப்பு. சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாமல் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களை மன்னிக்கனே. உதாரணமாக திருமறை குர்ஆனில் சூரத்து தகாபுன் என்று சொல்லக்கூடிய 64வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். உங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பற்றி அந்த வசனத்திலே அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கும் போது அதில் அல்லாஹ் சொல்கிறான், வயின் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். உங்களுடைய மனைவி செய்யக்கூடிய குறைகளை தஅஃபு, நீங்கள் பொருள்படுத்தாமல் விட்டுவிட்டால், அவங்க செய்யக்கூடிய சில குறைகளை தவறுகளை நீங்கள் பெருசுபடுத்தாமல் விட்டுவிட்டால், வ தஸ்ஃபஹு, அரபியில் சஃபஹா யஸ்ஃபஹா என்று சொன்னால் போர்டில் எழுதிவிட்டு வச்சு அழிச்சுறோம் பத்தியலா, அழிப்பது சஃபஹ. வ தஸ்ஃபஹு, அதை மனதில் வைக்காமல் அழித்து விட்டால், குறைகளை பெருசுபடுத்தாமல் உருறது மட்டும் இல்ல, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டம் வர 50 வருஷத்துக்கு முன்னால் செஞ்சிருப்பாங்க, நீ அன்னைக்கு அப்படி சொன்னிய, நம்ம எல்லாம் அவருக்கு 1000 ஹதீஸ சொல்லிருப்போம், துவாவா சொல்லிருப்போம், அதையெல்லாம் மறந்துருப்பாரு. நேத்து சொன்ன துவா தெரியாது, 50 வருஷத்துக்கு முன்னால அவங்க குறை சொல்றப்ப செஞ்சிருப்பாங்கல்ல, அதை கரெக்டா பிடிப்பாரு. புரியுதா? அப்ப செய்யறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ அவர்களை பெருசுபடுத்தாமல் விட்டுவிட்டால், குறைகளை பெருசுபடுத்தாமல் விட்டுவிட்டால், அவர்கள் செய்யக்கூடிய குறைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் நீ அப்படியே அழித்து விட்டால், வ தக்ஃபிரு, நீ அவர்களை மன்னித்து விட்டால், ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ்வாகிய அவன் உன்னை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குறைகளை பெருசுபடுத்தக்கூடாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? மனைவியை மன்னிக்கணும். அப்பதான் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பாங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5225வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் கூடவே இருந்தாங்கல்ல, ஹிதுமத் பண்ணாங்கல்ல. இந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி சமைச்சு என்ன செய்யறாங்க, ஒரு சஹாபிய பெண்ணிட்ட சாப்பாடு கொடுத்து விடுறாங்க. அந்த மனைவி ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அப்படியெல்லாம் மத்த ஹதீஸ்கள் வருகிறது. புரிஞ்சா? அப்ப இன்னொரு மனைவி சமைச்சு கொடுத்து விடுறாங்க. யார் வீட்டு கொடுத்து விடுறாங்க? ஆயிஷா நாய் வீட்டு கொடுத்து விடுறாங்க. அப்படி கொடுத்து விடும்போது ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல, யாரும் இருக்கிறது, சஹாபாக்கள் சுத்தி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் சூழ இருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணு அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய இந்த மனைவி உங்களுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு கொடுத்தாங்க, இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் எந்த வீட்டில் இருந்தாங்க? யார் வீட்டில் இருக்கிறாங்க? ஆயிஷா நாய் வீட்டில் இருந்தாங்க. அப்ப இன்னொரு மனைவி சமைச்ச சாப்பாடு நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்ற உனையுமே ஆயிஷா நாய்க்கு கோவம் வந்துருச்சு. கோவம் என்ன பண்ற, சஹாபாக்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்ப அந்த பேச்சுக்கு நடுவுல வந்து ஆயிஷானா என்ன பண்ணாங்க, தட்டை வாங்கி கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. சாப்பாடு இருக்குது, ரசூலுல்லாவுக்கு பிடிச்ச உணவு இருக்குது, அந்த உணவோடு சேர்த்து என்ன பண்றாங்க, வாங்கி கீழே போடுறாங்க. உடைத்து தட்டும் உடைத்து சிதறுகிறது, சாப்பாடும் செதஞ்சு போயிருச்சு. ஆயிஷானை கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு சபையில வச்சுங்க, என்ன தனியா கிடையாது, நம்மள மாதிரி சாதாரண ஆளில ரசூல்லா ரஹமத்துல் ஆலமீன் இல்லையா, அகில உலகத்தின் அருள் கொடை. அந்த அருள் கொடைக்கு முன்னால், சஹாபாக்களுக்கு முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவப்பட்டு தட்டை வாங்கி கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. கீழே வாங்கி உடைச்சா நம்மளா இருந்தா பத்ரு போர், உஹது போர் இல்லையா, உடனே நடந்திருக்கேன். ஆயிஷா ரசூல்லா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதை அப்படி பார்த்து போட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, காரத் உம்முக்கும், உங்க உம்மாவுக்கு ரோஷம் வந்து விட்டது. புரிஞ்சா? சஹாபாக்கள்கிட்ட, நீ என் மனைவியை பத்தி தப்பா நினைச்சுக்கிறாதிய, ஆயிஷா நாய் மேல தப்பா நினைச்சுக்கிறாதிய, உங்க உம்மாவுக்கு என்ன வந்துருச்சு, ரோஷம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. வேறு ரிவாயத்தில் ஃபலஹிகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சிரிக்கிறாங்க. சிரிச்சு விட்டு சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கு என்ன ஆயிருச்சு, ரோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த செதஞ்சு போன அங்கிட்டு கிடக்கக்கூடிய அந்த சாப்பாடுகளுக்கு பத்தியெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா அப்படி ஹதீஸ் வரும். ஃபஜமஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவுகள் என்ன பண்ணாங்க, ஜமா பண்ணாங்க, சேர்த்தாங்க. சஹாபாக்களும் சேர்ந்து சேர்த்தார்கள். அந்த சேர்க்கப்பட்ட உணவை ரசூலுல்லாஹ்வும் சாப்பிட்டாங்க, சஹாபாக்களையும் சாப்பிட சொன்னாங்க. அம்புட்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்ட உடனே சொன்னாங்க ஆயிஷா நாயிட்ட, ஆயிஷாவே ஒரு தட்டை நீ உடைத்து விட்டாயா இல்லையா, அது அவங்களுக்கு சொந்தமான தட்டா இல்லையா? அந்த காலத்தில் நிறைய தட்டுகள்லாம் இருக்காது, ஒரு தட்டு மூடி வைக்கிறதுக்கே தட்டு இருக்காது, அதான் வரலாறு. அந்த அளவுக்கு வறுமையா இருக்கு. மூடி வைக்க மூடி இல்லாம, தட்டு இல்லாம என்ன செய்வாங்க, ஒரு குச்சியை தூக்கி அதுக்கு மேல வைப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்படி நீங்கள் வைக்கும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிவிட்டு வையுங்கள். மூடுவதற்கு மூடி இல்லை, தட்டு இல்லை என்று சொன்னால் அதுக்கு மேல நீங்க குச்சியை வைங்க, பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லி வைத்தால் எதையும் விழ விடாமல் அந்த உணவுகளை, அந்த சால்னாக்கள் அல்லாஹ் பாதுகாப்பா என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப தட்டை உடைத்து விட்ட காரணத்தால் சொன்னாங்க, இது நீ செஞ்சது வந்து அவங்களுடைய அமானிதம், அமானித பொருள், அதனால ஓன் தட்டு ஒரு தட்டை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு பண்ணாங்க. ஆயிஷா நாயுடைய ஒரு தட்டை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து விட்டாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி 5225வது ஹதீஸாக பதிவு பண்றாங்களே. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, நபி வழி என்பது எப்படி தக்பீர் கட்டணும், புரிஞ்சா? சத்தம் போட்டு ஆமீன் சொல்லணுமா, சத்தம் போட்டு ஆமீன் சொல்லக்கூடாதா, விரல அசைக்கணுமா, இது மட்டுமா நபி வழி? நபி வழி என்பது ஒவ்வொரு விஷயங்கள் என்ன செய்யணும், நபி வழியை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா. 14வது விஷயம் என்ன, அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை பெருசுபடுத்தாமல் அதை மன்னிச்சு உடனே. அப்படி மன்னிச்சு விட்டாதான் அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம பாவத்தை மன்னிப்பான். குர்ஆன் பேசுகிறது. 14வது செய்தி. 15வது செய்தி என்ன என்று சொன்னால், அவங்கள்ட்ட மஷூரா பண்ணிக்கிறங்க. ஏதாவது முக்கியமான செய்திகள் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்டையும் கலந்துக்கிறங்க, அவங்கள்ட்டையும் மஷூரா பண்ணிக்கிறங்க. அப்படி முடிவு நீங்க எடுங்க. முடிவு என்ன செய்யுங்க, நீங்களோ ஆண்கள் தான் முடிவு எடுக்கணும். அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த பவரை அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா மஷூரா என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கிறங்க. ஒண்ணுமில்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்ட்டேந்து வஹி வருது, அவங்க அல்லாஹ்ட்ட பேசுவாங்க, அல்லாஹ் என்ன செய்வான், அவங்கள்ட்ட பேசுவான். வஹி வருகிறது. வஹி வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட என்ன பண்ணுவாங்க, மஷூரா பண்ணிக்கிடுவாங்க. உதாரணமாக உங்க எல்லாருக்குமே தெரியும், ஹுதைபியாவுக்கு போனாங்கல்ல. நான் கேட்கிறேன், மதீனாவிலேருந்து போனாங்களே, அவங்க ஹுதைபியாவுக்கு போனாங்க, உமரா பண்றதுக்காக போனாங்க, இஹ்ராம் கட்டிக்கிட்டு போறாங்க, தடுத்து நிறுத்தப்படுறாங்க, ஒப்பந்தம் போடப்படுகிறது. இந்த வருஷம் உள்ளுக்குள்ள மக்காவுக்குள்ள போவாது, உமரா பண்ணாதீங்க, திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் வாங்க என்றெல்லாம் ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டார்கள். கையெழுத்து போட்டு எல்லா சஹாபாக்கள திரும்புங்கப்பா, மதீனாவை நோக்கி போங்க, மக்காவுக்குள்ள போவாது, உமரா பண்ணாதீங்க என்றெல்லாம் சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லும் போது பொதுவா சஹாபாக்கள் அப்படி ஏத்துக்குருவாங்க. ஆனா இந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ளவில்லை, கட்டுப்படவில்லை. சஹாபாக்கள் இல்ல, நாங்க உம்ரா இஹ்ராம் கட்டிட்டோம், உம்ரா பண்ணுவோம், போர் செய்வோங்குவாங்க. பெரிய சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கமா இல்லையா கேட்கறாங்க. அந்த டயத்துல ரசூலுல்லாஹ், ஆமாப்பா இது உண்மையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் பா அப்படின்ட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூல் தானா இல்லையா, ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கிறார். அப்படி கேட்டாங்க.
ஆமாப்பா நான் நெசமா அல்லாஹ்வுடைய ரசூலுப்பா அப்படிங்கிறாங்க. யார் ரசூல் அல்லாஹ்? ஒருவன் இஸ்லாத்திற்காக கொல்லப்பட்டால், ஷஹீதாக்கப்பட்டால் அவன் நேரடியாக சொர்க்கம் செல்கிறான் என்கிற இந்த நம்பிக்கை உண்மையா இல்லையா என்று கேட்டார். ரசூல் ஆமா உண்மைதான்ப்பா அப்படின்ட்டாங்க. ஏன் போர் செய்யக்கூடாது? ஏன் போர் செய்து சொர்க்கம் செல்லக்கூடாது? ஏன் திரும்பி மதீனாவிற்கு செல்ல வேண்டும்? என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நேரடியாக மறுத்த சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய சஹாபாக்கள் மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்னடா பண்றது, நம்ம கையெழுத்தெல்லாம் போட்டுட்டோமே, ஒன்றும் பண்ண முடியலையே, கேட்க சஹாபாக்கள் கட்டுப்பட மாட்டுக்கிறாங்களே, ஒன்றும் புரியல. யார்கிட்ட போட்டு போய் மஷூரா பண்ணாங்க? மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் எம்மா இந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன செய்ய கேட்கறாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் சூப்பரான ஐடியா கொடுக்குறாங்க. ரசூல்லா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க முதல்ல மொட்டை அடிங்க, நீங்க முதல்ல குர்பானி கொடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நானும் சேர்ந்து பண்ணிடுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு நம்ம மட்டும் திரும்பி போறோம் அப்படின்னு சொன்னமாக்க சஹாபாக்கள் நம்மள என்ன செய்ய மாட்டாங்க, தனியான விட மாட்டாங்க, அவங்களும் செஞ்சிருவாங்க. முதல்ல நீங்க செஞ்சிருங்க அப்படிங்குவாங்க. ரசூல்லா மொட்டை அடிப்பாங்க, குர்பானி கொடுப்பாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா குர்பானி கொடுப்பாங்க. திரும்பும் போது சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அந்த வேலையை செஞ்சுவிட்டு திரும்பி வந்துட்டாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப இக்கட்டான சமயத்தில் யார் மஷூரா கொடுத்தது? அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மஷூரா கொடுத்தாங்க என்று ஹதீஸ் வரலாறு பேசுகிறது. அப்ப அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய, வஹி வரக்கூடிய, வஹியை பெறக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல் ரசூல்லா மனைவிமார்கள்ட்ட மஷூரா பண்ணாங்கன்னு சொன்னா நம்மளோலும் மஷூரா பண்ணணும். எத்தனாவது செய்தி? 15வது செய்தி. 16வது செய்தி என்ன என்று சொன்னால், மனைவியுடைய குறைகளை நீங்கள் சுட்டி காட்டுங்கள், அதை நீங்கள் சரிபடுத்துங்கள், மாட்டு கருத்து அல்ல. ஆனால் அவருடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும், அவங்களுக்குன்னு கண்ணியம் இருக்கும். அப்படியே ஒரு ஹதீஸ் பேசுகிறது, இமாம் அபூதாவுது பதிவு பண்ணுவாங்க. உங்களுடைய மனைவி செய்யக்கூடிய குறைகளை, தவறுகளை எங்கே வைத்து சொல்லுங்கள்? 4 செவருக்கு மத்தியில். புரிஞ்சா? நம்ம அம்மா இருப்பாங்க, நம்ம வாப்பா இருப்பாங்க, நம்ம அண்ணன் தம்பி இருப்பாங்க, அம்பூட்டு பேருக்கு மத்தியில் மனைவியை திட்டுகிறோமா இல்லையா? அப்படிலாம் சொல்லுவது மார்க்கத்தில் ஹராம், மார்க்கத்தில் கூடாது. மனைவி செய்யக்கூடிய தப்புகளை நீங்க பகிரங்கமாக சுட்டி காட்டாமல் தனியாக படுக்க வரோமா, தூங்க வருவோமா இல்லையா? அப்ப என்ன செய்யுங்க, ரூமுக்குள்ள வச்சு, ஏமா நீ இப்படி பேசுனது தப்பு, இப்படி செஞ்சது தப்பு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ரூமுக்குள் வைத்து 4 செவர்களுக்கு மத்தியில் வைத்து சொல்ல வேண்டுமே தவிர மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது, மனைவியுடைய குறைகளை சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய கண்ணியத்தை என்ன செய்யணும், காப்பாற்றணும். எத்தனாவது செய்தி? 16வது செய்தி. 17வது செய்தி இந்த வாரத்துடைய கடைசி, சரியா? இந்த வாரத்துக்குரிய கடைசி 17வது செய்தி என்ன என்று சொன்னால், மனைவியை அடிக்க கூடாது. மனைவியை அடிக்கிறது நல்லது இல்லை, அது நல்ல குடும்பத்துக்கு அழகு இல்லை, இரையச்சம் உள்ளவருடைய அடையாளம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் அபூதாவுது பதிவு பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் மனைவியை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கும் போது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கும். சூரத்து நிசாவுடைய 34வது ஆயத்து, ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் மிமா ஹஃபில வல்லாத்தி தஹாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇலூஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மலாஜிஇ வத்ரிபூஹுன்ன. சில பெண்கள் அடங்கவில்லை என்று சொன்னால் முதல்ல உபதேசம் பண்ணுங்க. உபதேசத்தை ஏத்துக்கறலையா, என்ன பண்ணுங்க, படுக்கை விட்டு பிரிங்க. படுக்கை விட்டு பிரிச்சு அவங்க சரியாவலையா, என்ன பண்ணுங்க, வத்ரிபூஹுன்ன, என்ன செய்யுங்கள், அடியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடியுங்கள். எப்ப அடிக்கணும்? எடுத்தவனையும் அடிக்க கூடாது, சொல்லணும். கேட்கலையா, படுக்கை விட்டு பிரிக்கணும், பிரிச்சும் கேட்கலையா, நீங்கள் அடியுங்கள் அப்படிங்கிற ஆயத்து வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. பொதுவா சஹாபாக்கள் சமயனா வாத்தானா அடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னவனையுமே இதுலயும் சஹாபாக்கள் சமயனா வாத்தானா ஆயத்து வருது, அடியுங்கள் சொல்லிட்டான் அல்லாஹ். ரசூல்லா சொல்லிட்டாங்க. மறுநாள் பாத்தியலாக்க சுமார் 70க்கும் மேற்பட்ட சஹாபிய பெண்கள், 70க்கும் மேற்பட்ட சஹாபிய பெண்கள் நபிகள் நாயகத்தையும் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களையும் அப்படியே தவாஃப் செஞ்சிட்டாங்க, சுத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை என்ன பண்ணிட்டாங்க, 50 பேரை சுத்திட்டாங்க. சுத்தி யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் சமியனா வாத்தானா செய்வாங்கல்ல, இதுலயும் பாருங்க சமியா எங்களை அடின்னு அடிச்சு போட்டாங்க அப்படின்ட்டு. யாரெல்லாம் வந்தது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி உள்பட அவங்களுடைய மனைவி. யா ரசூலல்லாஹ், உங்க தோஸ்து உமர் இருக்கிறாரே, என்னை அடின்னு அடிச்சு போட்டாரு அப்படிங்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடி போயிருவாங்க. என்னடா நேத்து தான் ஆயத்து வந்துச்சு,
சஹாபாக்கள் எல்லாத்துலயும் கட்டுப்படுற மாதிரி இதுல இம்புட்டு கட்டுப்பட்டாங்களே அப்படின்ட்டு அப்படி பேரை கூப்பிடுவாங்க, 70 பேரை கூப்பிடுவாங்க, வாப்பா வாங்கப்பா அப்படின்ட்டு. என்னப்பா பண்ணீங்க, அடிங்கன்னு சொன்னா இப்படியாப்பா அடிக்கிறது, இப்படி அடிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. லைஸ உலாயிக்க பிஹியாரிக்கும், யார் உங்களுடைய மனைவிகளை அடிக்கிறாங்களோ அவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் அல்ல. மனைவி அடிக்கிறவன் யார் இல்ல, நல்லவன் இல்ல, சிறந்தவன் இல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. எத்தனாவது செய்தி? 17வது செய்தி. நான் 20ஓடு 20 இந்த வாரம் கிடையாது, அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் 18, 19, 20 இன்ஷா அல்லாஹ். நான் அடுத்த வாரமும் அப்படியே இதே தலைப்பு ஓட போகுது இன்ஷா அல்லாஹ். சரியா வச்சு போட்டு அதுக்கு அடுத்த வாரம் என் மேல சில பேருக்கு வருத்தம் இருக்கு, என்னடா நம்ம மனைவிக்கு செய்யக்கூடிய கடமையை விட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு மனைவி செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்னு பேசுவேன். அது மாதிரி பரஸ்பர கடமைகள் என்ன இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இதை வெறுமனை பேசக்கூடிய மக்களாக மட்டுமல்லாமல், வெறுமனை கேட்கக்கூடிய மக்களாக மட்டுமல்லாமல், யாரா இருக்கனே அமல் செய்யக்கூடிய மக்களாக, பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம எல்லாம் இருக்கனே. அந்த குடும்பவியல் சரியாக இருந்தால்தான் நம்ம ஒழுக்கமா இருக்க முடியும், நம்ம நிம்மதியா இருக்க முடியும், நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம பிள்ளைங்களை சாலிஹான பிள்ளைங்களா வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளே வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பிள்ளைங்க நம்மளை பார்த்தா இருப்பாங்க, அப்ப பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு என்னென்ன கடமைகளை சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அவைகளை முழுமையாக செய்யக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், நெருக்கடியான சமயத்தில் நெருக்கடிகள் நம்மை விட்டும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டிய துஆவை திருமறை குர்ஆனில் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 147வது வசனத்தில் இந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பனக்ஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்கிற துஆவை கேட்க வேண்டும். துஆவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், எங்கள் இறைவனே, நாங்கள் செய்த பாவங்களையும் நாங்கள் வரம்பு மீறி செய்த செயல்களையும் நீ மன்னித்து அருள்வாயாக, எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, இறை நிராகரிப்பவர்களின் அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நெருக்கடியான சமயத்தில் நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லவர்கள் கேட்ட துஆ என்று குர்ஆன் பேசுகிறது. ரப்பனக்ஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்ற துஆ உள்பட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் என்னென்ன துஆக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை சொன்னாங்களோ அந்த துஆக்களை சஹாபாக்கள் எல்லாம் எப்படி சமிஅனா வாதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துஆக்களை ஓதுனாங்களோ, அந்த துஆக்களை எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ,
அதுபோன்ற அன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். அல்லாஹும்ம அன்சுரில் முஸ்லிமீன ஃபில் ஃபலஸ்தீன். அல்லாஹும்ம அன்சுரில் முஸ்லிமீன ஃபில் ஃபலஸ்தீன். اللهم انصر المسلمين في فلسطين وفي غزة وفي كل مكان يا رب العالمين. اللهم اشدد وطأتك على إسرائيل. اللهم اشدد وطأتك على إسرائيل. اللهم اشدد وطأتك على إسرائيل. اللهم عليك اليهود والنصارى المعتدين. اللهم اجعلهم سنين كسني يوسف عليه السلام. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم. السلام عليكم.